ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. என்னதான் நம்ம பெரிய மீன் வச்சு சமைச்சாலும் இந்த குட்டி குட்டி மீன்களை வச்சு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பெரிய மீனை விட சின்ன மீனில் தான் சத்தம் அதிகமாக இருக்கும். இந்த நெத்திலி மீனை நம்ம எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்கேங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா மேலே சில்வர் கலரில் ஒரு பட்டையாக கோடு மாதிரி வரும். பார்க்கவே ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். பளபளன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக குடலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த கிரே கலர் கோடு தான் அதுக்கு அழகாக இருக்கும். இதில் நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா 2 கட்டி அளவு எடுத்து உரிச்சிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக 1 மூடி அளவு தேங்காய் துருவி எடுத்துருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய். புளி நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலை எண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவக்கட்டும். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எப்போதுமே அகலமான பாத்திரத்தில் வைக்கிறதாங்க நல்லது. உடஞ்சிடாமல் இருக்கும் மீன்லாம் ஒன்றோட ஒன்று. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். எல்லா குழம்புக்குமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க, செரிமானம் ஆகும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலே பொரியட்டும். ஹையில் வச்சிடக்கூடாது அடுப்பை. 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா எந்தளவு வதங்குதோ அப்போ தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம தேங்காய் குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரே மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் விழுது அரைச்சி வச்சுட்டு கடைசியாக நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கெலாம் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா சுருள வதங்கணுங்க. 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருங்களாக வதங்கும் போது தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா 2 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது. இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பத்தலைனா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு. 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கும் போது தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா காரம் கரெக்டாக வந்துடும். ரொம்ப காரமாக இருக்காது. நம்ம மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்தாலும் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மிளகாய்த்தூள் வாசனைலாம் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் அந்த விழுதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அந்த தண்ணி நம்ம குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற மீனை சேருங்க. மீன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம மீனே சேர்க்கணும்.
மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மீன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த குழம்போட ஹீட்லேயே வெந்துடும். ரொம்ப ஹையில் வச்சுட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா குழம்பு மீன் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். குழம்புல நம்ம வச்சுருக்கிற எல்லா மீனையுமே சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக அமுத்தி மட்டும் விடுங்க. குழம்பை மீன் போட்டதுக்கப்புறம் கிண்டி விடக்கூடாது. மேலால் குழம்பு மீன் மேலே இருக்கிற மீனெல்லாம் நம்ம அமுத்தி விட்டுடலாம். அமுத்தி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுடுங்க. ஒரே 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அடுப்பு இருக்கட்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த குழம்போட ஹீட்லேயே மீனெல்லாம் நல்லா வெந்துடும். வெந்துட்டு மேலெல்லாம் மிதந்து வரும். மீன்லாம் பாருங்கள் மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா மீனுமே நல்லா வெந்துருச்சுங்க. மெதுவாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெடித்து வந்திருக்கு மீன்லாம் ஹை ஃப்ளேமில் வைக்காமலே. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் நெத்திலி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.